நல்லா மூஞ்சி இப்படியே வச்சுக்கோங்க. எப்படி இருக்கு உடம்பு? சொல்லுங்க. யாரு வரா? நம்ம சொந்தமா பரவாயில்லைங்க ஆ, ஐயா, பரவாயில்ல ஐயா. இப்போ காலையில தான் ஐயா கொஞ்சம் சிரமமா இருக்கு. நேரம் ஆக ஆக கொஞ்சம் குறைஞ்சிடுது. ஆ, ம். எந்திரிக்கிறப்ப சிரமம். அதனால தான் என்னால காலையில அட்டெண்ட் பண்ண முடியல ஐயா. எழுந்துக்க முடியல. 7, 7:30னா கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கு. ஆ. நான் எழுந்து பாத்ரூம் போயிட்டு வரதுக்கு, முகம் கழுவிட்டு வரதுக்கு, பல் தேய்க்க எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. நேரத்துல எழுந்துற முயற்சி பண்ணுங்க. நேரத்துல ஆ, படுத்து நேரத்துல எழுந்து ஆ, தூக்கம் நல்லா வருது உங்களுக்கு இல்லையா? ஆ, ஆ, தூக்கம் நல்லா வருது ஐயா. அதனாலதான் நல்லா ஆகுது. தூக்கம் நல்லா வருது. பெரிய ம், பாக்கியம். நீங்க வந்து பெரிய ம். எத்தனையோ மருந்து, எத்தனையோ எந்த வழி இல்லாம வாழ்றீங்களா? பெரிய விஷயம் இல்ல. என்னது? ஆமா ஐயா. முகம் நல்லா இருக்குங்களா என் முகம் இப்போ? முகம் நல்லா இருக்கு. முகம் நரம்புலாம் நல்லா சிகப்பா மாறிட்டு வருது. என்னது? ஆ, ஆ, சிகப்பா மாறிட்டு வருது. ரத்த ஓட்டம் அதிகமாகுது. ஆ, ஆ. எங்க இந்த லைட்டு காட்டுங்க பார்க்கலாம். நடிந்த விசை. இருக்காது. இந்த ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. ம். சோனியா? வரட்டு வரட்டு. மூஞ்சி காட்டுங்க. ம். எப்பொருள் ஆ, சரி. இப்போ அந்த ரத்தத்தை தூய்மை செய்வதை பத்தி இந்த கிரியா யோகம். இப்ப காலையில என்ன படிச்சோன்னு கேட்டீங்கன்னா, காலையில என்ன படிச்சோம்? இங்க ஆ, ஆ, அருமை அருமை அருமை. ரைட் 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 ரைட். இப்படி நேரா காட்டுங்க. இப்படி நேரா இப்படி காட்டுங்க. இல்ல இல்ல, எனக்கு கொஞ்சம் நல்லா இப்படி காட்டுங்க. இந்த துப்பாக்கி சொல்ற மாதிரி காட்டுங்க. அந்த லைட் தெரியல. நான் காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் காட்டுங்க. பளிச்சு பளிச்சு மின்னோணும். இங்க பாருங்க, இந்த தளவு இருக்குல்ல, இந்த மொட்டு என் கண்ணுக்கு தெரியணும். நீங்க எங்கேயே நேரா காட்டுறீங்க. இங்க காட்டுங்க. எடுத்து கையில தூக்கி காட்டுங்க. ஆ, சரி. ரைட் ரைட். ம். அது எங்கேயோ விட்டு போச்சு. சரி. அருமை அருமை அருமை. அது மின்னிட்டே இருக்குது. ஒரு லைட் இது வந்து 90 நாளைக்கு எரியணும். சரி, போதுமா. நன்றி நன்றி நன்றி. போதும். 90 நாளைக்கு எரியணும். 90 நாளைக்கு மேலேயே எரியணும். சரி. இப்ப நாம என்ன பண்ணோம்னா, மதியானம் என்ன படிச்சோம்? மதியானம் 1ஆம் பாடம் ஐயா. அந்த ஒண்ணாம் பாடத்தை படிச்சுட்டு வரேன். இருங்க. ஒண்ணாம் பாடம் உங்களுக்கு படிக்க சொன்னேன். படிச்சீங்களா? ஆமா ஐயா. அதுதான் படிச்சுட்டு இருக்கேன் ஐயா. உங்க ஃபோன் வந்தது எடுத்தேன். சரி. என்ன அதுல புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒண்ணாம் பாடத்துல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ரொம்ப முக்கியமானது ஒண்ணாம் பாடம். அந்த தூய்மை செய்வ என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒண்ணாம் பாடத்துல எது உங்களுக்கு அதுல ஏதாவது ஒரு வரி மனசு நிக்கிற மாதிரி இருக்குது? அதை பத்தி நம்ம பேசுவோம். இந்த வரி எனக்கு மனசுல சரிங்க. இப்பதான் படிச்சேன். எந்த வரி படிச்சீங்க? ஆமாங்க. எந்த வரி படிச்சீங்க? சொல்லுங்க. அந்த கூட்டலும் இது ஐயா, குதித்தலும் கைக்கூடும் நோட்டலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு திருக்குறள் வருதுங்களே ஐயா. அதை படிச்சீங்க. சரி, அருமை ஆமா. அருமை. ஆமா. தவ வாழ்க்கையில் வாழ்வதில் திறமை மிக்கவர்களுக்கு மரணத்தை வெல்லுவர் என்று பொருளாம். மரணத்தை வெல்லுவாங்களாம் அவங்க. அப்ப இந்த தவ தவம்னா வாழ்க்கையில் ஆ, இருக்கிறவங்க. ஆ, தவம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? தவம்னா ம். பசித்தாகத்தை கட்டுப்படுத்துவது தவம். அதாவது அந்த பசித்தாகத்தை ம். கட்டுப்படுத்துகின்ற பொழுது நீங்க எந்த உயிருக்கு தீங்கு செய்யறது இல்லையா நீங்க? ஆமா. ஆமா ஐயா. அப்ப உங்களையும் நீங்க அது மற்றவங்களுக்கு பார்த்தா இது தீமை மாதிரி தெரியும். ஆனா இது உங்களுக்கு நன்மையா மாறும். ஆமா. மற்றவங்களுக்கு பார்த்தா இது தீமை, மற்றவங்களுக்கு ம். பார்த்தா இது தீமை. ஆனா உங்களுக்கு நன்மை இல்லையா? ம். ஆமா ஐயா. இப்ப நீங்க நன்மைன்னு நினைப்பீங்க, மற்றவங்க தீமைன்னு நினைப்பாங்க. உங்களுக்கு இது நன்மையா இருக்கு, தீமை மற்றவங்களுக்கு இது நினைப்பாங்க. தீமைன்னு நினைப்பாங்க. அவன் நன்மைன்னு தெரிஞ்ச ஆமா. வந்திருக்கணும் இல்ல. இந்நேரம் நன்மைன்னு தெரிஞ்ச வந்திருக்கணும் இல்ல. அவங்களுக்கு அடிபடும் பொழுதுதான் ம். வருவாங்க. அடிபட்டு சித்திரவதைப்படும் பொழுது ம். சாதாரண உணவு ம். சாப்பிடுறவங்க சித்திரவதைப்பட்டு தான் இறக்க வேண்டும். சித்திரவதைப்பட்டு தான் ஆமா ஐயா. சாதாரண உணவை அகத்தூய்மை உணவு ம். இல்லாமல் அதாவது நம் உடம்பே சைவ உணவுக்காக படைக்கப்பட்டது. சமைத்த உணவுக்காக ம். படைக்கப்படவில்லை. என்னதுக்காக படைக்கப்படல? சமைத்த உணவுக்காக படைக்கப்படவில்லை. கீரை, காய், கனி சாப்பிட்றதுக்கு தான் உடம்பு படைக்கப்பட்டிருக்கு. அதாவது எளிதில் ஜீரணமாகி எளிதில் வெளியே போகணும். இதுக்கு தான் இயற்கை படைக்கப்பட்டிருக்கு. ம். நாம என்ன பண்றோம்? ம். சமைத்த உணவுக்கு உயிரே கிடையாது. சமைத்த உணவுல எந்த சுத்தம் பண்ணாது. சமைத்த ம். உணவுல செத்து போன உணவுன்னு அர்த்தம். அதுல எதுவுமே கிடையாது. சரிங்களா? ம். ரெண்டாவது வந்து ஆமா. நாம சாப்பிட்றதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம அதுக்காக மாடு மாதிரி பச்சை காய்கறி சாப்பிட்டு இருக்க முடியும். சாலடு சாப்பிடலாம், வெள்ளரிக்காய் சாப்பிடலாம். ம். இந்த மாதிரி நீங்க நாளைக்கு என்ன பண்றீங்கன்னா, பல்லுக்கு வேலை கொடுக்குற ம். மாதிரி என்ன பண்றீங்கன்னா, ம். ம். வெள்ளரிக்காய் கொஞ்சம், அப்புறம் ம். கொஞ்சம் தக்காளி, சரிங்க. தக்காளி கொஞ்சம், ஒரு மாங்காய் ம். கொஞ்சம். மாங்காய் இருக்குதா? மாங்காய் இருந்தா ஒரு மாங்காய், ரெண்டு இருக்கு ஒரு இருக்கு மாங்காய் ஐயா. இருந்தா போதும். ம். சரிங்க மாங்காய் ஐயா. கொஞ்சம், அப்புறம் வெள்ளரிக்காய், தக்காளி, மாங்காய், அப்புறம் கொஞ்சோண்டு கேரட்டு, கொஞ்சோண்டு சரிங்க. கேரட்டு, ம். கேரட்டு. கொஞ்சோண்டு பீட்ரூட் எல்லாம் 50 50 கிராம் எடுத்துக்கிறீங்க. சரிங்க ஐயா. பீட்ரூட் எடுத்துட்டு கூட.
பீட்ரூட் ம், 50 கிராம், ம், கேரட் 50 கிராம், ம், அப்புறம் மாங்காய் 50 கிராம், வெள்ளரிக்காய் 50 கிராம், தக்காளி 50 கிராம் பொடி ம், பொடியா நறுக்கிக்க. நல்லா பொடி பொடியா நறுக்கிட்டு, அது கூட ம். மேல கொஞ்சோன்னு பொட்டுக்கடலை போட்டுட்டு, கொஞ்சோண்டு உப்பு, லேசா உப்பு சரிங்க. காரம் போட்டுக்கிட்டு, கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கணும். சரிங்க ஐயா. ம். அப்படியே மென்னு மென்னு சாப்பிடுங்க. மென்னு மென்னு பல்லுக்கு வேலை கொடுங்க. என்னது? ம். பல்லுக்கு வேலை குடுக்கணும். பல்லுக்கு நல்லா நல்லா மென்னு 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 சாப்பிடுங்க. இந்த மண்டையெல்லாம் நல்லா வேலை செய்யட்டும். மண்டையெல்லாம் நல்லா. வேலை செய்யும். ஆ, எப்பங்க ஐயா? மாலையில சாப்பிட்டோமா? ஆமா. மதியமா? இப்போ இந்த 48 மணி நேரம் கடந்தது, 72 மணி நேரம் நிறைவு போடுதுன்னா, அப்படி கிட்டத்தட்ட ஒரு 48 மணி நேரம் 48 மணி நேரம் நீங்க பண்ணியிருக்கலாம். பண்ணியிருந்தீங்கன்னா அது இன்னைக்கு முடிக்கல. பண்ணிட்டேன் ஐயா. 48 மணி நேரம் ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை கொஞ்சம் சிறுகீரை பொரியல மட்டும் தின்னேன். அவ்வளோதான். அவ்வளோதான். குடல கூட நல்லா ம். சுத்தமாயிரும். அப்ப நீங்க என்ன ஆ. பண்றீங்கன்னா, நாளைக்கு மத்தியானம் ம். கூட ஒரு தடவை, நாளைக்கு மத்தியானத்துக்கு கூட, நாளைக்கு சாயங்காலம் கூட என்ன பண்றீங்கன்னா, ம். பல்லெல்லாம் விளக்கிட்டு சுத்தம் ம். பண்ணிட்டு, நீங்க இதே மாரி நீங்க சாப்பிடலாம். சாப்பிட்டு பாருங்க. ஒரு சரிங்க. ஒரு முயற்சி தான். அதனால சுவையாம ஆ இருக்கும். சரிங்க. ஒரு முயற்சி. சரியா? பொட்டுக்கல்ல போட்டு நல்லா நல்லா சுவையா இருக்கும். பொட்டுக்கல்ல கொஞ்சம் போட்டுட்டு, கொஞ்சோண்டு தேங்காய் ம். எண்ணெய்லாம் ஊத்திக்கிட்டு, இத கலக்கி சும்மா ஒரு பொரிகல்ல சாப்பிடுற மாரி. கொஞ்சம் அவலும் போட்டுக்கலாம். என்னது? ஆ சரிங்க ஐயா. போட்டுக்கிறேன். போட்டா சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். சரி, இப்போ அப்ப அந்த ஜீரநீர் நன்கு சுத்தமாயிரும். நல்லா மெல்றீங்க. அந்த உணவு பதம் ம். அடிச்சுட்டு 2 ரத்தம் நல்லா சுத்தமாகும். மேல ம். எலுமிச்சம்பழம். அந்த ம். எலுமிச்சம்பழத்த எப்பவுமே மறக்கக்கூடாது. எது சாப்பிட்டாலும் ஆமாய்யா. எலுமிச்சம்பழம். நான் எப்பவுமே போட்டுக்குவேன். எப்பவுமே போட்டு தான்யா சாப்பிடுறேன். அது மறக்கவே கூடாது. வீட்ல. ஆமா, ஆமா. எப்பவும் யாரும் அப்படித்தான். இது மறக்கவே கூடாது. அந்த ம். எலுமிச்சம்பழம் சேர்த்துட்டோம்னா சரிங்க. நாக்கு சுத்தமாகும், சளி ம். சுத்தமாகும். இதெல்லாம் அடிச்சு போயிரும். சரியா? ம். சரிங்க. சரிங்க. சரி. அப்ப அந்த கூற்றம் இதுதான் இந்த அதாவது 2 நாள் நீங்க பசி தாகத்த கட்டுப்படுத்துறீங்க. 3 நாள் ஆமா. கட்டுப்படுத்துறீங்க. அப்ப என்ன ஆகுது? அந்த உள்ள போய் எல்லா கிருமிகளையும் போய் கொன்னு தன்னை வளப்படுத்திக்க. கிருமிகளுக்கு என்னதுன்னா, எப்போ இந்த கிருமிகள் நமக்கு ஓய்வு குடுக்குதோ, அப்ப நல்ல கிருமிகள் ஆலமரம் மாரி மாறிரும். ம். அப்ப எப்படான்னு அப்ப அதுக்கு கிருமிகளுக்கு வெக்கமானம் கிடையாது. அடிச்சு கொன்னு சாப்பிட்டுரும். நமக்கு தான் மனம்னு ஒண்ணு இருக்குது. கிருமிகளுக்கு மனம் கிடையாது. கிருமிகளுக்கு எதுவுமே கிடையாது. அதுக்கு ஒரு அறிவு தான். அது என்ன பண்ணும்? அந்த தீய கிருமி அடிச்சு சாப்பிட்டுட்டு தன்னை வளப்படுத்திக் கொள்ளும். தன்னை பலப்படுத்திக்கணும். எப்படி பெரிய விலங்கு சின்ன விலங்கு அடிச்சு கொள்ளுதா இல்லையா? பெரிய சிங்கம் சின்ன ம். மான் அடிச்சு சிங்கத்தை விட பெரிய 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 யானைகிட்டலாம் போகவே போகாது. பெரிய யானைகிட்ட சிங்கம் அடித்து உடச்சுன்னா அது போய் அங்கவே விழுந்துரும். சின்ன குட்டி யானை ஏமாத்தி கொள்ளுமே தவிர, அதுக்கு தெரியும். அதே மாரி தான் அந்த வலுத்தது வந்து இளைச்சத கொல்லும். அதே மாரி தான் நம்ம உடம்புல இந்த ஓய்வு குடுக்குறப்போ, நல்ல கிருமிகள் எந்திரிச்சு போயி, உடம்பில் இருக்கிற கோடிக்கணக்கு பல பல ட்ரில்லியன் 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 கிருமி இருக்கு. நம்ம உடம்பே கிருமி தான். எல்லாம் கோடிக்கணக்குல 100 கோடி, 200 கோடி, 300 கோடி, 400 கோடி, 500 கோடி, லட்சம் கோடி கிருமி உடம்புல இருக்கு. இந்த கிருமி தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுது. இந்த கிருமி என்ன பண்ணுதுன்னா, நீங்க வயிற்றுக்கு ஓய்வு குடுக்குறப்போ, இது என்ன பண்ணுதுன்னா, தீமை செய்ற கிருமி போல அடிச்சு கொன்னு சாப்பிட்டுட்டு தன்னை வளர்த்துக்க. தேடி தேடி சாப்பிடும். என்னது? ம். தேடிக் தேடி கொள்ளும். தேடி அது சாப்பிடுங்க. மட்டும் இல்ல. பிறக்கும் பொழுதுதான் நீங்க வாழ்க்கையில 2 தடவை விழித்துக்கொள்ளும் உடம்பு. எப்பன்னா, இந்த ஸ்டெம் செல்ன்னு சொல்லுவாங்க. தாயிட்டிருந்து போகக்கூடிய அடிப்படை. தாயிட்டிருந்து போகக்கூடிய அடிப்படை. அந்த செல்லு தான் அம்மாட்டிருந்து போகுது, தொப்புள் கொடி வழியா போகுது. அதுக்கு ஸ்டெம்ம்பாங்க. அதுக்கு பேரு தாய் செட்டும்பாங்க. அதுதான் போயி உள்ளுறுப்புக்கு பூரா படைக்கிறது. கணையத்த படை, கல்லீரல படைன்னு பல உறுப்புகளுக்கு அது படைக்கும். அது படைச்சிட்டு ஒரு தடவை எல்லா உறுப்பையும் படைச்சதுக்கு அப்புறம் போய் தூங்கிரும். ஒரு தடவை எல்லா உறுப்பையும் படைச்சுக்கிட்டு அது போய் தூங்கிரும். அதுக்கு கெட்டு போனாலும் எந்திரிக்காது. ஒண்ணும் பண்ணாது. எப்ப அது எந்திரிக்கும் தெரியுமா? எப்போ நோன்பு நோட்கிறாயோ, எப்பொழுது வயிற்றுக்கு வேலை கொடுக்காம இருக்கிறையோ, மீண்டும் மறுபிறவி எடுத்த மாரி நினைக்குது. என்னது? மறுபிறவி எடுத்த மாரி நினைக்கிறேன். நினைச்சுக்கிட்டு நேரா நம்ம புதுசா, அதாவது புதுசா நம்ம பிறந்திருக்கிறோம். அம்மாட்ட இருந்து புதுசா வந்திருக்கிறோம். உடனே என்ன பண்ணும் தெரியுமா? எங்கெங்க நேரா அந்த புது புது உள்ள இருக்கிற கெட்டு போன அது பாக்குது. என்னடா இல்ல நாம ஏற்கனவே நு குழந்தையா இருக்கிறப்ப பண்ணணுமே. என்னடா எல்லாம் கெட்டு கிடக்குன்னு சொல்லிட்டு என்ன வந்து கெட்டு கிடக்கிறது பூரா சரி பண்ண ஆரம்பிக்கும். தேன் கூடு மாறி. இது எப்ப நடக்கும்னு கேட்டீங்கன்னா, வயிற்றுக்கு ஓய்வு குடுக்குறப்ப தான் அந்த ஸ்டெம் செல், அந்த தாய் சத்து, இந்த தாய் அணு ம திருடி மீண்டும் மீண்டும் விழித்துக் கொண்டு, அது என்ன பண்ணுதுன்னா, மீண்டும் சரி செய்ய ஆரம்பிக்கிறது. அதனால தான் உங்க வேலையில அது நடக்குது. இதெல்லாம் இயற்கையில் நடக்குது. அது போக, நீங்க இந்த சளி இல்லாத பொழுது, அந்த படலம், சளி படலம், சிவப்பு படலம், தீமையான கிருமி படம் இல்லாத பொழுது, உடம்பில் இருக்கிற ஓட்டைகள்லாம் என்ன ஆகுதுன்னா, புத்துயிர் பெறுகிறது. இதுவரைக்கும் உறிஞ்சாம இருந்த அந்த சளி சிவப்பு போனதுக்கு அப்புறம், வெளியே இருக்கிற அந்த நியூட்ரான் தானாவே உள்ள போயிருது.
அந்த நியூட்ரான் வந்து வீக் ஃபோர்ஸ், ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புல பார்த்து நம்ம சாப்பிட்றதுல வீக் ஃபோர்ஸ் தான், ரொம்ப மலிந்த விசை, நலிந்த விசை, அணுக்கரு நலிந்த விசையை தான் நம்ம வந்து உள்ள உறிஞ்சிக்கிறோம். அப்போ சளி இருந்தாவே அணுக்கரு நலிந்த விசை உள்ள போகாது. சளி எடுத்தோடனே அந்த பிளாஸ்டிக் எடுத்தோடனே தானா உள்ள போயிடும். அதனாலதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் கேட்டீங்கன்னா, நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற இந்த அணுக்கரு நலிந்த விசை இந்த விளக்கானது எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த மெட்டலோட தான் தொடர்பு இருக்கும். சின்ன பிளாஸ்டிக் இருந்தா கூட மின்சாரத்தை கடத்தாது. அந்த அளவுக்கு வீக் ஃபோர்ஸ் தான் இருக்கு. ஆனா இந்த வீக் ஃபோர்ஸ் தான் உள்ள போய் பயங்கரமான வேலையெல்லாம் பண்ணுது. பயங்கரமான வேலையெல்லாம் பண்ணுது. அதான் அங்க விஷயமே. சரியா? ம். 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 இப்ப இந்த கிரியா யோகத்தை பத்தி ஒரு வார்த்தை நான் சொல்லிடுறேன். தவ வாழ்க்கை வாழ்வதில் திறமை மிக்கவர்கள் மரணத்தை வெல்லுவார்கள். திருமூலர் கிபி முதல் நூற்றாண்டு முதல் 5ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்தார் என்பதற்கு சரித்திர சான்றுகள் உள்ளன. அப்படிப்பட்ட யோகிகளுக்கு அவர்கள் விருப்பப்படி ஆமாய்யா. மனம்னா இப்ப நமக்கு மனதை நம்ம அதனாலதான் நமக்கு தான் நோய் நல்லாது. நமக்கு தான் உணவு வேணும்னா ஏதாவது வச்சுக்கலாம். சமைத்த உணவு வேணா ஒரு நாளைக்கு சாப்பிடலாம், தப்பு. நம்ம சமைத்த உணவே நமக்கு வேணும்னா பிரியப்பட்டு சாப்பிட்டுக்கலாம். அந்த பிரியத்துல சமைத்த உணவு சாப்பிடலாம், அது வேற. பிரியத்துக்கு காப்பி குடிக்கிறது, டீ குடிக்கிறது, அதெல்லாம் வேற. அகத்தூய்மை என்பது யாரும் சத்தம் வந்துட்டே இருக்கு பக்கத்தால. கலையில உங்க கேமரா ஆன் பண்ணுங்க. சரி, பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க ஐயா. பாத்துக்கோங்க ஐயா. 5 நிமிஷம் நிறுத்திக்கலாம். ரைட் 5 நிமிஷம் தான். சரிங்க. அப்ப அப்படிப்பட்ட யோகிகளுக்கு அவர் விருப்பப்படி இது வந்து பரிணாம அறிவியல் தான் சாத்தியம். ஆனால் இந்த பரிணாம அறிவியல் பிறந்தது தமிழ்நாட்டில் தான். அப்போ இந்த தமிழ்நாடுங்கிறது என்ன தெரியுமா? இந்தியா பூரா தமிழ்நாடு தான் 3000 ஆண்டுக்கு முன்னாடி. அதனாலதான் மலைநாடு, கொங்கு நாடு, துண்டை நாடு, பாண்டி நாடு, சோழ நாடு, இந்த 5 வகையான ஐவகை பகுப்பா இருந்தது. அப்ப 18 மொழிகளும் இருந்தன. இப்படி எல்லாம் வந்து திருமூலர் காலத்துல. அப்ப இது கடைச்சங்க காலம் அப்படின்னு ஓரளவுக்கு கருதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ 2100, 2300, 2400 ஆண்டு இதெல்லாம் இருந்தது. அப்பதான் அந்த யோகிகள் இருந்தாங்க. அவங்கதான் உலகத்துல முதல் தன்னைக்கு தானே மருத்துவம் பார்த்துக்கிட்டாங்க. அவங்கதான் வாதம், பித்தம், கபம், அது வலி, அழல், ஐயம்னு கண்டுபிடிச்சாங்க. இதைத்தான் சித்த மருத்துவத்துக்கு அடிப்படையா வச்சுக்கிட்டாங்க. இப்ப சித்த மருத்துவம்னு சொல்றாங்க இல்லையா, அது அடிப்படையே வாத, பித்தம், கபம்ங்கிறாங்க. ஆனால் அது இருக்கட்டும், அடிப்படையா வச்சுட்டீங்க, நல்ல வேலையாக அடிப்படையா வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கும் வாத, பித்தம், கபம் தான் பேசுவாங்க. சித்தர்கள் வந்து மனதுக்கு தான் வைத்தியம் பார்க்க சொல்றாங்க. உடலுக்கு, மனதுக்கு வைத்தியம் பார்க்கணும்னா மனதுக்கு ஆலோசனை தான் சொல்லணும். அப்படித்தானே அறவாளி? அங்க மருந்தை பத்தி எங்குமே சொல்ல. திருவள்ளுவர் மருந்தே வேண்டாங்கிறாரு. இவங்க எதுக்கு மருந்து கொடுக்குறீங்க? திருவள்ளுவர் மருந்தே வேண்டாங்கிறாரு. ஜீரண நீரை நிறுத்தி பழகு, நீங்கள் நீரை அருந்தி உள்ள இருக்க விஷத்தை எடுங்கிறாரு. அப்படி எடுக்க ஒட்டுக்குடல் வேலை செய்யாத மாதிரியும், ஒட்டுக்குடல் தேவையில்லாத மாதிரியும் இந்த ஜீரணீர் சுரக்கிறதும் தேவையில்லாமல் போயிடும். அப்ப ரத்தம் சுத்தமாக பசி என்பது பசி துன்பம் மறைந்து விடும். என்னது? பசி துன்பம் மறைந்து விடும். உங்களுக்கு சாவே வராது, நோவே வராது. நோவு வந்தா தானே சாவு வரும். அப்ப 2 தடவை நீங்க தடுக்கிறீங்க. ரத்தத்திலையும் அந்த ரத்தம் கெட்டு போன கிருமிகள் மேல எழுந்துரும். அப்ப கிருமிகள் நம்மளை கொல்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. இவன் என்ன பண்றான்? வெளியிருந்து கிருமி வருது அப்படின்னு போய் சொல்லிட்டே இருக்கான். வெளியிருந்து கிருமி வருது, அது கொசு கடிச்சா வரும், பாம்பு கடிச்சா வரும், வைரஸ் வருது, காய்ச்சல் வருது, நிறைய சளி நோய் வந்தது, சீக்கன் குன்னியா, சளி நோய், ப்ளூ வைரஸ், பன்றி காய்ச்சல், கோழி காய்ச்சல், என்னென்னமோ சொல்றான். இப்ப COVID-19 என்னென்னமோ வருது. அதெல்லாம் வெளியிருந்து வருது 5 விழுக்காடு. ஆனால் அதையும் எதிர்க்கிற சக்தி நம்ம உடம்புக்கு உண்டு. ஏன்னா இதை சாகவே கூடாது என்பதற்காக ஜீரணநீர் நிறுத்தி சொல்லுது. இதை கண்டுபிடிச்சவரே திருவள்ளுவர் தான். என்னடா எல்லாம் பண்றாங்க. அதனாலதான் திருவள்ளுவர் வந்து பிச்சை எடுத்து வாழணும் அவசியம் இல்லைங்கிற. ஏன்னா இயற்கை ஆற்றல வாழுகின்ற பொழுது பிச்சை எடுத்து வாழுங்கிற அவசியம் இல்லை. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின், இறந்துன்னா பிச்சை எடுத்தல். தனிய இரவு அச்சம் எழுதியிருக்காரு. இரவுனா பிச்சை எடுத்தல், இரவு அச்சம்னா பிச்சை எடுக்கிறது பயப்படுதல்னு அர்த்தம். இரவு அச்சம்னு அர்த்தம். ஆக அதில் எழுதுறாரு. அப்படின்னா பிச்சை எடுத்து வாழ வேண்டும் என்று ஒரு நிலை இருக்குமானால், என்னை படைத்த அல்லது இயற்கையை படைத்த இந்த விண்வெளியை படைத்த கடவுள் சாகட்டும் எழுதுறாரு. என்னது? இப்ப நீங்க கடவுளுக்கு சாபம் போடலாம். டேய், இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டனே, தினம் வணங்கினேன், நெய் விளக்கு போட்டேன்,
கோயில் கோயிலா சுத்தினேன். என்னோட மூட்டு வலி மானம் கட்டவனே என்ற மூட்டு வலி ஏன்டா நல்லா கேட்கலாம இல்ல? என்னது? ஆமாய்யா. வள்ளுவர் இப்படிதான் கேட்டார். வள்ளுவர் அதாவது நான் சொல்றேன், சரி. உங்க உடம்பு தான் கோயில், விண்வெளியில இயற்கை தான் கோயில். எலக்ட்ரான் நியூட்ரான் தான், எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் தான். சளி இல்லைன்னா நியூட்ரான் புரோட்டானா மாறும், புரோட்டான் நியூட்ரானா ஆகும். அங்க தடை இருக்கிறனால தான் இப்ப வெள்ளைக்காரன் பண்ற அத்தனையுமே இயற்கைக்கு எதிரானது. ஐரோப்பியக்காரன் பூரா என்ன பண்றான், அணுவை பிளக்கிறேன்னு சொல்லிட்டு அணுவை சாவடிச்சு, அணுவை தவறான முறையை பிரிச்சு, வெப்பமாயி மின்சாரம் வெப்பமாயி உராய்வு அதிகமாகி மனுஷனை சாவடிக்கிறான். நீங்க என்ன பண்றீங்க, மனம் விரும்புறத போட்டு உள்ள உணவை போட்டு போட்டு வெப்பமாயி உராய்வு அதிகமாகி அதனால சளி அதிகமாகி குடல்ல பூரா சளி படிந்து அப்புறம் படிப்படியாக தோல் வரைக்கும் வந்துடுது. குடல் இருந்து அது ரத்தத்துக்கு போய் நரம்புக்கு போய் சதைக்கு போய் எலும்பு மண்டலத்துக்கு போய் நுரையீரல் மண்டலத்துக்கு போய் உள்ள 12 மண்டலையும் போய் என்ன இருக்குது, சளி சரி இருக்குது. ஏறணுன்னே வெளியிருந்து எந்த வெப்பமும், வெளியிருந்து இயற்கையா வர்ற அந்த காற்று, வெளியிருந்து வரக்கூடிய சூரிய வெப்பம், வெளியிருந்து வரக்கூடிய காமா கதிர்கள், வெளியிருந்து வரக்கூடிய நியூட்ரான் புரோட்டானா மாறுது, எல்லாமே தடையா மாறுது. அந்த சளி இருந்தா அந்த சளியை பத்துட்டு போற சக்தி இது காமா கதிர் கிடையாது, அந்த மைல்டு எனர்ஜி. அது நேரடியா இந்த ரேடியோ ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, அது கடுமையான ஆற்றல் உடையது. 10,000 சீவற்று 20,000 சீவற்று கொடுப்பாங்க, பயங்கரமான. அதுவே உடம்பு அதுதான் பொத்துக்கிட்டு உள்ள போகும். அதுதான் அந்த புற்றுநோயை வந்து கொள்றதுக்கு. அவன் புற்றுநோயை கொள்றதுக்கு உள்ள லேசர் கொடுப்பான், அது காமா ரே தான் கொடுப்பான். அந்த ரே வந்து செயற்கையா உண்டாக்குறது படுபயங்கரமான ஆபத்து. ஆனால் இயற்கையாவே நம்ம காமா ரே வருது, எங்க பல அண்டங்களிலிருந்து வருது, பூமியிலிருந்து வருது, எரிமலை நெருப்பு குழம்புல இருந்து பாஸ்பரஸ் பொட்டாசியம்ங்கிற அந்த பீட்டா டிக்கு வருது, காமா பீட்டா டிக்கு வருது, எல்லாம் அந்த கதிர்வீச்சு வருது. அது வந்தோடனே சளி இருக்குது, தோலை கடந்து உள்ள போக முடியல, அவ்வளவு வீக் ஃபோர்ஸ். ஆனால் அது சுத்தமானதுக்கு அப்புறம் சர்ன்னு உள்ள போயிருது. என்னது? சர்ன்னு உள்ள போயிடுது. அதுதான் நீங்க அப்ப என்ன பண்ண, இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு எந்த அளவுக்கு நீர் பயிற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன உண்டாகும், உடல் சுத்தமாவையா, நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். நன்மைனா எல்லாமே. என்னென்ன நன்மை? உடல் சம்பந்தமான நன்மை. இப்ப மனம் திருப்தி அடையுதா இல்லையா? தூக்கம் ஒழுங்கா வருது, திருப்தி அடையுது, இதெல்லாம் என்ன சாதாரண விஷயமா? சாதாரண உணவுல இருந்து சமைத்த உணவுல இருந்து விடுதலை அடைகிறப்போ காய்கறி உணவுக்கும் தண்ணிக்குமா இருக்கும்போது எல்லாமே விடுதலை அடையுது இல்லையா? ஏன்னா நீங்க சைவம் தான் நம்ம உடம்புக்கு பழக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த ஜீவநீரை தள்ளி போடுறீங்க, விஷத்தை வெளியெடுக்கிறீங்க, அது காய்கறி பயன்படுத்துறீங்க. தண்ணி வச்சு உணவு பழக்கத்தை இந்த சமைத்த உணவு பழக்கத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிட்டீங்க. சமைத்த உணவு உடம்புக்கு தீமை, சமைத்த உணவு உடம்புக்கு தீமை, சமைத்த உணவு உடம்புக்கு தீமை. ஆனா ஒரு நாள் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்ன, நாளைக்கு கூட என்ன பண்ணலாம், நான் வேணா சொல்றேன், நாளைக்கு ஒரு நேந்திரம் பழம் இருந்தா ஒண்ணு வாங்கி வைங்க, அல்லது பூம்பழம் இருந்தா ஒண்ணு வாங்கி வைங்க. பூம்பழத்தை என்ன பண்றீங்கன்னா, பூம்பழத்தை ஒரு 3 பழம் வாங்குறீங்க, அதை 2 துண்டா வெட்டுறீங்க, வெட்டா 6 துண்டாச்சு. அது இந்த மைதா மாவுல அப்படியே நினைச்சு தேங்காய் நெல்லையோ அல்லது வந்து நல்லெண்ணெய், தேங்காய், பாமாயில் எதுல ஒன்று போட்டு பழம்பொரி மாதிரி எடுத்துக்கங்க. எடுத்து வெண்ணு சாப்பிடுங்க, ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க. அது நல்லா வெளிக்கும் போயிடும், பலகாரம் தின்ன மாதிரி ஆசையும் வந்துடும். என்னது? பலகாரம் தின்ன மாதிரி ஒரு இது வந்துடும். அதாவது சாப்பிடலாம், ஒன்றும் பண்ணாது. அப்படி கூட நீங்க பாண்டிச்சேரி அரவாளி செஞ்சு சாப்பிடலாம், புரியுதா? செவ்வாழை வேண்டாம் ஐயா. ஐயா செவ்வாழை இருக்கு, வேண்டாம். செவ்வாழை கூட பண்ணலாம். செவ்வாழை ஏதோ ஒரு பழம், புரியுதா? நேந்திரம் பழம் வச்சுக்கலாம், செவ்வாழை வச்சுக்கலாம். நாம பூம்பழம் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா வேலை செய்யும். அது வந்து 2 நாள் 3 நாள் நீர் பயிற்சி பண்ணிட்டு பொறுமையா அது பலகாரமா இருக்கும். ரெண்டாவது வந்து அது பழச்சத்தும் இந்த எண்ணெய் சத்தும் சேர்றப்ப உடம்பு அடிச்சுட்டு நாற்றம் எல்லாமே வெளியே வந்துருங்க, அப்படியே லட்டு மாதிரி கலந்து அப்படியே ஒரே உலக்க மாதிரி வெளிவரும். அந்த 3ஐயும் ஒரே நேரத்தில் சாப்பிட்டா பசிக்கு பசியமாச்சு, ருசிக்கு ருசியமாச்சு, பலகாரம் தின்ன மாதிரி மாச்சு. இது எப்படின்னா, பழத்தோடு எண்ணெய் சேர்த்து சாப்பிட்றது பழைய பழக்கம். குடல் அடைச்சிருந்தாவோ அந்த காலத்துல வந்து மொந்தம்பழம் துண்டுதான் நறுக்கி போட்டு எண்ணெய் போட்டு கலக்கி சக்கரை போட்டு கலக்கி கொடுப்பாங்க. கொடுத்தோம்னா உள்ள போய் இரவே கொடுத்துருவாங்க. சாயங்காலம் 6 மணிக்கு கொடுத்தோம்னா நிறைய கையில கம்பு வச்சு அடிப்பாங்க. ஆமா, அதுதான் வாழைப்பழத்தை வெட்டி போட்டு மொந்த பழத்தை வெட்டி போட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி சக்கரை போட்டு கலக்கி ஊற்றிடுவாங்க. பார்த்தா சாப்பிட்றதுக்கு நல்லாம இருக்கு. காலையில் பார்த்து அடிச்சுட்டு போதன்னு அடிச்சுட்டு நாத்தத்தோட வெளியே வந்துடும். இப்ப ஏற்கனவே சுத்தமா இருக்கிறதுனால வேகமா வெளியே வந்துடும். என்னது? எண்ணெயும் சேருது, வாழைப்பழமும் சேருது, கொஞ்சம் மாவும் சேருது, ருசியும் இருக்கும் கொஞ்சம். ஆமா, இதெல்லாம் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் அந்த மைதா மாவுல கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்திக்கலாம், கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை சேர்த்திட்டா அது கலக்கிறது. அப்புறம் பஜ்ஜி போடுற மாதிரி போட்டு எடுத்து சாப்பிட்டுங்க. 3 நாள் 4 சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுக்கு சுவையாம இருக்கும், திருப்தியாம இருக்கும், கும்முன்னு இருக்கும்.
2 நாளைக்கு பசி எடுக்காது. வெளிக்கு அடிச்சிட்டு போயே ம். போயிரும். அடிச்சுட்டு சரிங்க ஐயா. நீர் இது பயிற்சி பண்ண பிறகு ஐயா 3 நாள் நீர் பயிற்சி கழிச்சோ, இல்ல ஆமா. 2 நாள் ஆ கழிச்சோ சாப்பிடலாம். ம். அதேதான், அதேதான். இது புடிச்சுக்கங்க. சரி, சரி. அது செய்யறப்ப நீங்க சரிங்க. அது வீடியோ எடுங்க. என்னது? வீடியோ எடுத்து போடுங்க. போட்டோ எடுத்து வீடியோ போடாதீங்க. எடுக்க சரிங்க ஐயா. போட்டோ எடுத்து போடக்கூடாது. நீங்க சாப்பிடுறது வீடியோ எடுத்து போடுங்க. நீங்க ஆ சாப்பிடுறது ஒரு நாள் வீடியோ சரிங்க போடுங்க. ஐயா. நீங்க அத பண்றதே இல்ல. ஆ. யாருக்கும் தெரியறதே இல்ல. நீ வெறும் போட்டோ எடுத்து போட்டு அனுப்பிச்சிடுறீங்க. திங்கறத படம் எடுத்து போடுங்க. எல்லாரும் பாக்கட்டு. என்னது? சரிங்க ஐயா. அவன் சாராயம் குடிக்கிறதுல படம் பீடி குடிக்கிறது, சாராயம் குடிக்கிறது, சாப்பிடுறது, திங்கிறது, திங்கிறதெல்லாம் எடுத்து படம் போடுறான். நீங்க இது அகத்தூய்மை உணவுன்னு சொல்லிருங்க. இது ஒரு இப்ப சொல்லும்போது இது ஒரு அகத்தூய்மை உணவு. நான் இந்த நீர் மருத்துவம், யோக மருத்துவம் மனம் சம்பந்தப்பட்டது. யார்கிட்ட எது கேட்டாலும் இது நீர் மருத்துவம் மனம் சம்பந்தப்பட்டது. ம். வேணும்னா உங்களுக்கு தொடர்பு எண் தர்றேன். அதோட நிறுத்திக்க. யாருக்கு விளக்கம் சொல்லாதீங்க. என்னது? அப்படிதான் சொல்லிக்கிறேன். ஆமாய்யா. யோக யோகா மருத்துவம் பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். மனம் சம்பந்தப்பட்டது. அதோட நிறுத்திங்க. அதுக்கு மேல பேசக்கூடாது. அதுக்கு ம். மேல பேசக்கூடாது. மனம்ங்கிறது 7வது நிலைமா? மனம்ங்கிறது 7வது நிலை. நீங்க 5ஆம் நிலையில கொண்டு போய் சொல்லக்கூடாது. 5ஆம் நிலைக்கு பன்னிக்குட்டி மாதிரி அவன் மதிக்கணும். இந்த பாருப்பா, இது மனம் ம். சம்பந்தப்பட்டது யோக மருத்துவம். வேணும்னா லிங்க் இருக்கு, போய் ம். பாத்துக்கோ. ம். வேணும்னா போன் நம்பர் தர்றேன். அதுக்கு மேல இன்னைக்கு பேசினீங்கன்னா உங்களுக்கு முட்டாள்னு அர்த்தம். சரிங்க ஐயா. பெத்த புள்ள கேட்டாலும் பாரு, யோக மருத்துவம் மனம் சம்பந்தப்பட்டது விட்டுரு. இனி 7ஆம் நிலை யோக நிலை, இயற்கையோடு தொடர்பு வச்சுக்கிறீங்க. ஆமாய்யா. இது காலையில கூட அம்மையார் இவங்ககிட்ட பேசினேன். யாரு? ம், நிறை ம். அவங்ககிட்ட பேசினேன், திரைநுதல்கிட்ட பேசினேன். இறைவனது. ஆமா, அவங்க அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில வேலை செய்யறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில வேலை செய்யறாங்க. ம். இவரும் பாரு, அரவாடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல, மெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல வேலை செய்யறாரு. அவங்க வந்து யூனிவர்சிட்டியில பாண்டிச்சேரி சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில வேலை செய்யறாங்க. அவங்க கூட இந்த லைட்டு, இன்னைக்கு இந்த 2 3 லைட் சாமானம் கேட்டிருந்தா அதை வாங்கி அனுப்பிச்சிருந்தாங்க. வாங்கி அனுப்பிச்சிருந்தாங்க. சரியா? சரிங்க இப்போ ஐயா. அந்த வந்துச்சுங்களா கிரியா ஐயா? வந்துருச்சு, 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 வந்துருச்சு. சரி, படம் கூட சரிங்க. அனுப்பிச்சிட்டு பாரு. இந்த கிரியா யோகம் என்ன சொல்ல தெரியுங்களா? இந்த கிரியா யோகம் என்பது பாருங்க, இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். கிரியா யோகம் அதாவது யார சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதான் பாபாஜி தான் கண்டுபிடிச்சது. தமிழ்நாட்டுக்காரர் பாபாஜி. ம். அவர் சொந்த ஊருங்கிற சேத்திய தோப்பு, அங்க எங்க இருக்கிற தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்தவர். அந்த பக்கம், அந்த காலம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வாழ்ந்தவர்களாக சொல்றப்ப பாபா யோகி. இந்த பாபா நேர் தமிழ்நாட்டுக்காரர் தான் அவர். தஞ்சாவூர் போய் அங்கிருந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்க போயிட்டாரு? இமயமலைக்கு போனதாக கருதப்படுகிறார். அவர் தான் பாபாஜின்னு பேர். சரி, எல்லாம் இங்க தமிழ்நாடு, எல்லாம் தமிழ்நாடு தான். சரி, அந்த கிரியாயோகம் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கிரியாயோகம் என்பது மனித ரத்தத்தில் உள்ள கரியத்தை அகற்றி, கரியம்னா என்ன தெரியுமா? கார்போஹைட்ரேட்டை அகற்றி, என்னது? கார்போஹைட்ரேட் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கிற. திங்கிறதே கார்போஹைட்ரேட். வெள்ளைக்கார முண்டங்கள், அது எவன் சொல்லி கொடுத்தானே தெரியல, கார்போஹைட்ரேட் ம். எழுதி வச்சிருக்கான். நான் சொன்னேன், கார்போஹைட்ரேட் புற்றுநோயாளி கொடுக்க வேண்டியதானே? கார்போஹைட்ரேட் சக்கரை நோயில கொடுக்க வேண்டியதானே? கார்போஹைட்ரேட் மூளை அடப்பு குடிச்சு கொடுக்க, எல்லா நோய்களுக்கும் கார்போஹைட்ரேட் கொடுக்க வேண்டியதானே? எல்லா நோய்களுக்கும் கார்போஹைட்ரேட் கொடுக்க வேண்டியது. கார்போஹைட்ரேட் தின்னு சொல்லி அப்புறம் நோய்க்கு கார்போஹைட்ரேட் கொடுக்க வேண்டியதானே? ஆமாய்யா. ஃபேட்டுங்கிற, ஃபேட்னா எண்ணெய் வாங்கி வாங்கி குடிக்க வேண்டியது. எல்லா புற்றுநோயாளிக்கும் 1/2 லிட்டர் எண்ணெய் வந்து ஊத்த வேண்டியது, வாயில ஊத்த வேண்டியதானே? என்னடா ம். சொல்றீங்க? ஒண்ணுமே இதுதான் வெள்ளைக்காரங்கிட்ட சிக்கிட்டு சீரடிது. உலகமே சிக்கிட்டு சீரடியுது. நாம விருப்பப்பட்ட பலகாரம் திங்கலாம், விருப்பப்பட்ட கடலை மாவு திங்கலாம், விருப்பப்பட்ட போண்டா திங்கலாம், விருப்பப்பட்ட கீரை சாப்பிடலாம், விருப்பப்பட்ட ஆட்டரி சாப்பிடலாம், மாட்டரி சாப்பிடலாம், என்ன சாப்பிடலாம், என்ன வேணா விருப்பப்பட சாப்பிடலாம். இவேனமா அதுதான் அதுதான் ஆரோக்கியம்னா அப்புறம் ஏன்டா ஆஸ்பத்திரிக்கு நான் போகணும்? நீ சொல்றதெல்லாம் நான் தின்னா எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு கேக்குறேன். என்னது? சும்மா எதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்? சொல்றதை செட்டாக சேர்த்துங்க. நீ ம். சொல்றதெல்லாம் நான் திங்கிற இந்த மாதிரி இருக்கடா நோய் வருது. அதுக்கு பதில் சொல்ற முண்டம். அடா வெள்ளைக்கார முண்டங்களா? இப்ப புரியுதா? அப்போ இவன் என்ன சொல்ற, இந்த கிரியா யோகமே என்ன சொல்றது? ரத்தத்தில் இருக்கிற கார்போஹைட்ரேட் எடுங்கிறான். கார்போஹைட்ரேட் நேரடியே சொல்ல, கார்பன்னாவே என்ன, நான் சைவ உணவும் கார்பன் தான், அசைவ உணவும் கார்பன். இந்த கார்பனே இல்லாதது தெரியுமா? கீரையும் காய்களும் கனிகளும் கார்பன் இல்லாதது. அதாவது பயங்கரமான ஆளை சாவடிக்கக்கூடிய கார்பன் இல்லை. கார்பனுடைய மூலக்கூறு இருக்குமே தவிர டென்சிட்டி கிடையாது. என்னது? அடர்த்தி கிடையாது. என்ன கிடையாது? அடர்த்தி கிடையாது. எந்த அடர்த்தி கிடையாது? இந்த கார்போஹைட்ரேட் என்று சொல்லக்கூடிய மாவு சத்தினுடைய அடர்த்தி எதுல கிடையாது? ம். கீரையில கிடையாது. இதெல்லாம். மாவு சத்தின் அடர்த்தி வந்து காயில கிடையாது. மாவு சத்தின் அடர்த்தி வந்து பழத்துல கிடையாது. அப்ப அதெல்லாம் உணவே அல்ல. ரெண்டாவது போதையும் தராது. கீரை சாப்பிட்டா போதை தராது. காய் சாப்பிட்டா போதை தராது. வாழைப்பழம் சாப்பிட்டா போதை தராது. அவ்வளவுதான்.
ஆனா இப்போ இந்த மாதிரி நோயாளி இருக்கிறப்போ நானே என்ன சொல்றேன்னா, என்னுடைய பார்வையில தான் நீங்க வாழைப்பழத்தை நீங்க பஜ்ஜி போட்டு சாப்பிடுறீங்க. உங்க இஷ்டத்துக்கு சாப்பிட்டீங்கன்னு மாட்டீங்க. ஏன்னா குடல் சுத்தமாயிருச்சு. அதனாலதான் நான் தைரியமா நான் வந்து வாழைப்பழம் கொடுக்கல, வாழைப்பழத்தோட எண்ணெய் கொடுக்குறேன். வாழைப்பழத்தோட என்ன என்ன அப்ப என்ன ஆகுதுன்னா உள்ள போய் அடிச்சுட்டு வெளியே வந்துருது. இதுதான் இந்த சிக்னல். சரி, நான் சொல்லி முடிக்க போறேன். அப்போ இன்னைக்கு யாரும் காணோம். சரி, கிரியாயோகம் என்பது மனித ரத்தத்தில் உள்ள கரியத்தை அகற்றி பிராணவாயுவின் மூலம் புத்துணர்ச்சி பெறும் பிராணவாயுவின் மூலம் புத்துணர்ச்சி பெறச் செய்யும் ஒரு மனம் உடல் சம்பந்தமான. இங்க பாருங்க, மனம் உடலும் சம்பந்தமான. திருப்பி திருப்பி சொன்னேன் இல்லையா, இது மனம் உடலும் சம்பந்தமானது. அதுல யார்ட்டையும் இதை பத்தி பேசவே கூடாது. என்னது? கூடாது. சரிங்க ஐயா, யார்கிட்ட பேசவே கூடாது. கேட்டா இது மன உடல் சம்பந்தமாட்டது. பாரு, அப்படித்தான் பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த பாரு, அது ஒரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போன் நம்பர் வச்சுக்கோ, ஓடிரு. என்னது போன் நம்பர்? போன் நம்பர் எழுதி கொடுத்துரு. இதா ஓடி யாரு சொன்னா? நேத்து கூட 2 நாளைக்கு முன்னாடி யாருக்கோ காய்ச்சல்னு சொன்னீங்க, அவங்க சொன்னபடி செஞ்சிருக்கவே மாட்டாங்க. என்னது? ஆமா ஐயா, செய்யல ஐயா, நம்ம சொல்ல வேண்டியது சொன்ன ஐயா, அவ்வளவுதான். அப்ப நம்ம சொல்றது வீணா போச்சு பாத்தீங்களா? வீணா போச்சு பாத்தியா? ஆமா. எப்ப கேட்கலாம் அவங்களே. அப்ப என்ன பண்ணோம்னா, இப்படி ஒண்ணு இருக்கு, அவ்வளவுதான். ஆனா ஒரு நாளைக்கு பயங்கர அடி கொடுக்கறப்ப வந்து கேட்பாங்க. பயங்கர அடி கொடுக்கும் பாருங்க. என்னது? புற்றுநோய் வரணும், சக்கரை நோய் வரணும், மூட்டு வலி வரும் பொழுது அப்ப உங்களுக்கு கத்துவாங்க. அப்ப நான் சொன்னேன்ல, அப்பதான் வரணும். என்னது? சித்திரவதை படணும். அந்த சித்திரவதை படுகின்ற பொழுது சொன்னா புத்தி. சுகர் இருக்குது ஐயா, நான் சொன்ன ஒரு 10 நாள் சுகரை சரி பண்ணிடுறேம்மா, நான் சொல்ல கேளுமான்னா நான் சோத்த விடவே மாட்டேன்றாங்க ஐயா. அதுதான் கால் அழுகி போறப்ப வரும். கால் அழுகி மினு போய் அந்த முழங்கால கீழே கருப்பு வந்து ஹார்ட் அட்டாக் குபீர் நடிக்கும் பாரு, அப்பதான் வருவாங்க. என்னது? வாய் ருசி விட மாட்டாங்க. வாய் ருசி ரொம்ப அதிகமாகி போச்சு அவங்களுக்கு. உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும். உலகமே வாய் ருசியில தான் இருக்குது. என்னது? வாய் ருசி தான் ஐயா. உலகமே 5ஆம் அறிவு தான் இருக்குதுங்க. 5ஆம் அறிவு யாரை விட முடியும்? இது மன உடல் சம்பந்தப்பட்டது. அதனால அடி இருக்காங்க ஐயா, மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. அவங்களே எது சொன்னாலும் நம்ப மாட்டாங்க ஐயா. ஆனா நீங்க அதுதான், இது மன மருத்துவம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. என்னது? இதா 7ஆம் அறிவு இருக்குது, 5ஆம் அறிவு இருக்குது, எப்படி ஏத்துக்குவான்னு கேக்குறேன். நீங்க 7ஆம் அறிவில் இருக்கிறீங்க, அவன் 5ஆம் அறிவில் இருக்கிறான். என்னது? 5ஆம் அறிவில் இருக்காங்க ஐயா. அப்புறம் எப்படி ஏத்துக்குவான்? மாட்டுக்கிட்ட போய் சொல்ற மாதிரி, மாட்டுக்கிட்ட சொன்னா கேக்குமா? மாடு கேட்குமான்னு கேட்க. மாடுக்கு 5ஆம் அறிவுங்க. நீங்க மாட்டுக்கிட்ட போய் பேசுறீங்க. மனுஷன்னா 7ஆம் அறிவு, மனிதன்னா 7ஆம் அறிவு. மனிதன்னா மனதை அடிப்படை கொண்டவன். என்னது? நீங்க மனதை அடிப்படை கொண்டவன் யோகின்னு அர்த்தம். அவன் யோகி கிடையாதுங்க, பேருக்கு தான் பகுத்தறிவை தவிர. வாய் ருசிங்கிறது 5ஆம் அறிவு. வாய் ருசிங்கிறது 5ஆம் அறிவுல கொண்டு போய் நீங்க 7ஆம் அறிவு எப்படி பேசல? நீங்க 7ஆம் அறிவுல 8ஆம் அறிவுல போய் பேசணும். நீங்க எங்க இறங்கி வர்றீங்க? 5ஆம் அறிவு வரவே கூடாது. 10ஆம் கிளாஸ் படிக்கிறது 5ஆம் கிளாஸ் கூட நீங்க என்ன பேசக்கூடாது? அந்த சப்ஜெக்ட் பேசக்கூடாது. 10ஆம் கிளாஸ் படிச்சு 11க்கு போகணும், 12க்கு போகணும். நீங்க 10ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு 12வது படிச்சுட்டு PhD ஆகுற நீங்க போய் 1ஆம் கிளாஸ்க்கு போய் எப்படி நீங்க பேச முடியும்? டெய்லி 8 மணி நேரம் அவங்க கூட இருக்கிறாங்களா, ஏதாவது சொல்லலாமா, அறிவுரை சொல்லலாமான்னு கேட்டா அவங்க அதை பத்தி காதே வராம சரின்னு விட்டாங்க. அதான் அது. ஏன்னா நீங்க மேல்நிலையில் இருக்கிறீங்க, அவன் கீழ்நிலையில் இருக்கிறான். எப்ப கேட்பான்? அடிபட்டு அழுகி போய் சாகும் பொழுது மருந்தை தின்னு சாகறான் பாருங்க. அவனுக்கு தெரியும் மருந்து கொடுத்த மருந்துக்கு நோயே இல்லைன்னு உங்களுக்கு, நோய்க்கு மருந்து உங்களுக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும். இன்னும் ரத்தம் கெட்டு போய் சுருங்கி போய் நாடி தளர்றப்ப வருவான். அப்பதான் கேக்கும். இது ஒண்ணுமே இல்லடா. இப்ப பாருங்க, இவங்க வந்து 13 வருஷமா படிக்கல கிடந்தவங்க. எத்தனை வருஷமா? 13 வருஷம். எவ்வளவு சித்திரவதை அனுப்பிச்சிருப்பாங்க. மனம் என்ன பாடுபட்டு இருக்கும். கழிச்சுட்டாங்க இல்லையா, அவ்வளவுதான், நீ போச்சு, அவ்வளவுதான், இப்படியே வீட்டிலேயே இருந்து சாக வேண்டியதுதான் அப்படின்னு முடிவு பண்ணி யாரோ பார்த்துருக்குறாங்க. பார்த்து எங்கேயோ ஒரு புத்தகத்தை வாங்கி படிச்சிருக்கிறாங்க. அதை வாங்கி படிச்சுட்டு அது போய் ஒரு அறிவு கட்ட முண்டகட்ட போய் கேட்டிருக்கிறாங்க. அவன் போய் இது 7ஆம் அறிவு அடிப்படையாக கொண்டது. போய் 5ஆம் அறிவு இருக்கிற லேகி நிக்கிற மருத்துவத்தை போய் கேட்டிருக்கிறாங்க. லேகி நிக்கிற மருத்துவன் ஊசி போடுற மருத்துவம் கொண்டு போய் ஹோமியோபதி மருத்துவத்தை போய் கேட்கறது. அவன் மருந்தை கொடுக்குறாங்க. சரி நான் முடிச்சுக்கிறேமா. ஆக கிரியாயோகம் என்பது மன உடல் நூல் அடிப்படையானது, ஒரு எளிய முறையாகும். மன உடல் சம்பந்தப்பட்டது, ஆனா எளிய முறை. என்னது?
எளிய ரொம்ப முறை. ஐயா ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை விட மட்டும் பண்ணவே முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸி ஐயா. பாருங்க, இதை நான் சொல்லலைங்க, இது புத்தகத்திலே இருக்கா பாருங்க. இந்த புத்தகத்தை சொல்லியிருக்கான் பாருங்க. இத நான் சொல்றது எளிய பயிற்சிங்கிறான். அந்த எளியதை அவங்க புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம பல்லு விளக்குற பல்லுக்குச்சி விளக்குறதுக்கு எந்த செலவும் இல்லை. வேப்பங்குச்சி இருந்தா விளக்குறோம்ல, அதே தான் இது. அதே தான் நீங்க குடலை விளக்குறீங்க. விருப்பப்பட்ட போண்டா பஜ்ஜி திங்கிறீங்க. ஐயா யாரு நான் என்ன சொன்னேன், ஆ, அம்மா நீங்க ரொம்ப பட்டினி கிடக்க தேவையில்ல, நீ எப்பயும் போல சாப்பிடலாம், நான் சொன்ன மாதிரி தான் சாப்பிட்டா சரியாயிடும்னு சொன்னா அவங்க நம்பவே மாட்டாங்க ஐயா. ஆமா. நீங்க பாட்டுக்கு என்ன பண்றீங்கன்னா தைரியமா, இது யோக மருத்துவம், இது மனம் சம்பந்தப்பட்டது, பேசாத. உனக்கு மனம் சம்பந்தப்பட்டது சந்தேகம் இருந்தா போன் நம்பர் வச்சுக்க, போய் கேட்டுக்கோன்னு சொல்லிருங்க. அதான் நல்லது. அதான் இல்ல இல்லங்க நல்லது ஐயா, ஐயா. ஐயா நல்லா ஆயிட்டாவே அவங்க அதுக்கு வந்துருவாங்க ஐயா. ஆ, இவரு நல்லா ஆயிட்டாவே. அப்படியே நரம்பு மாதிரி மாறுவாரு. நரம்பு இப்ப ஆமா ஆமா. எவ்வளவு இடம் குறைஞ்சிருக்கிறீங்க? பாண்டிச்சேரி, அரவாடி அரவாடி 4 கிலோ போயிட்டு. குறைஞ்சிருக்கு ஐயா. 4 கிலோ குறைஞ்சிருக்கு ஐயா. பரவாயில்ல. இன்னும் அப்படியே குறைஞ்சிட்டே போகும். அப்போ அப்ப என்னன்னா அந்த யோக மார்க்கம் உடம்பை மாத கணக்கில் கரைத்து எடுத்த பிறகுதான் அந்த சுத்தம் ஏற்படும். அப்பதான் நீங்க அப்பதான் நீர் பயிற்சி பண்ணி பார்க்கணும். அப்ப பசி தாகம் தானாவே கரைஞ்சு போயிடும். பசி தாகம் நீங்க பரிணாமத்துல அந்த துன்பம் தருகின்ற 4ஆம் அறிவில் துன்பம் செய்த, 5ஆம் அறிவில் துன்பம் தந்த, 6ஆம் அறிவில் துன்பம் தந்த, 7ஆம் அறிவு அகத்தூய்மை செய்கின்ற பொழுது அந்த அந்த பிறவி நோயானது அப்படியே அமைதி அடைந்து உங்களை மேல் நோக்கி கொண்டு செல்றோம். ஆகையினால கிரியாயோகம் என்பது மன உடல் அடிப்படையாக கொண்டது. அதனாலதான் சொல்றேன், உடலும் மனமும் சேர்ந்து செய்கின்ற பயிற்சி. கிரியாயோகம் என்ன சொல்லுதோ, வெங்கடேசன் அப்படிதான் சொல்றாரு. கிரியாகம் என்ன சொல்லுதோ, நீர் மருத்துவம் அப்படிதான் சொல்லுது. கிரியாகம் என்ன சொல்லுதோ அதுதான் சித்தர்கள் சொல்லுவது. அதுதான் திருவள்ளுவர் வழி, அதுதான் திருமூலர் வழி, அதுதான் பதஞ்சலி வழி, அதுதான் தொல்காப்பியர் வழி, அதுதான் வள்ளலார் வழி. எல்லாம் இந்த வழிதான். மீண்டும் நாம் நாளை காலையில இதை பத்தி கொஞ்சம் ஆழமா பேசுவோம். சரியா? நன்றி, வணக்கம். சரிங்க, நன்றி ஐயா. நன்றி ஐயா.